பொறுமையா நிதானமா போறோம். ஆமா, மாநாடு நடந்துக்கிட்டு வாட்டர் கோழி பிரியாணி தருவாங்க. பெரிய குடிக்காத்த குமரன் யாரு நீ? நீ சாப்பிடுறது இல்லையா? பொறுமையா போ. கை என்ன மூடிக்கலாம் தெரியல. என்ன விஷயம்? பாக்கலாம் அப்பப்ப எடுத்துட்டான். கட்டல்னா காக்கா வந்து கொத்தி மூடுமா? என்னடா விஷயம்? அந்த காலத்துல மலை சுத்தி இப்ப உனக்கு தலை சுத்தி வந்துரும். யாரு மடை பாடுறா? நாங்க வாத்த ஊர் சுத்தி போறா. போடா. சுவாமி திருப்பதி வெங்கடேசா திருமகள் மனம் நாடு திருப்பதி மலை வாடு வெங்கடேசா. மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன். நினைத்ததை நடத்தி வைப்பார். மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா. திருப்பதி மலை வாடு மனம் நாடு ஏழு மலை வாசா. திருப்பதி மலை வாடு வெங்கடேசா. திருப்பதிக்கு நடப்பாதையாக செல்கிறோம். அம்மா ஐயா, இதுதான் அர்ச்சனை பத்திரம். அர்ச்சனை பத்திரத்திலே உங்களால் முடிந்த உதவி இதை செய்தீரா உங்க குடும்பத்துல எல்லாமே நல்லதே நடக்கும். ஏதாவது தர்மம் செய்யுங்களம்மா. ஏங்கனோ சொல்லுங்க. திருப்பதிக்கு நடப்பாதையா போகிறோம். போகலாமா?
இந்த காலகட்டத்தில் வந்து கொண்டு இருக்கிறோம். யாரும் தெரிய பட்டப்பட்டியா நாமத்தை போட்டு யாரும் அதானே கேட்டு வரேன். வாங்க அப்படி வாங்க 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 வாங்க. யாருன்னு தெரியவில்லைங்க. என்னடா ஒரு எழுப்பு சேர்த்தா கட்ட கட்ட கோபம் வரும். உங்களுக்கு செம காணிக்க அப்படியா? கொட்டுவா 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 காணிக்க நீங்க தூக்கினா போக முடியாது. உன் பேரு என்ன? உன் பேரு என்ன? என் பேரா? என் பேரு உண்டு முனிவர். உண்டு? ஆமா உண்டு முனிவரா? உண்டு முனிவர். உன் பேரு என்ன? சச்சிதானந்த முனிவர். சச்சிதானந்த முனிவர். யோகானந்த முனிவர். யோகானந்த முனிவரா? போகானந்த முனிவர். நீ போகானந்தா? ராமானந்த முனிவர். ராமானந்த முனிவர். ராமானந்தரா? நித்யானந்த முனிவர். நித்யானந்த யா பேச மாட்டாரா? புதுசா சொல்றேன் இல்லதோ. ஜோடி அம்மா. ஆமா யார வந்திருக்கீங்க? என்னது பகவான் பகவான் வந்திருக்கியா? இந்த குரூப் நீ தான் லீடரா? அப்படிங்களா வரப்போ பாருங்கள். என்னடா இவனுக்குள்ள முடிவு பண்ணல போல தலைவர் தானா? தலை ஆமா யார வணங்குறீங்க? இந்த அடுத்த காலகட்டத்துல யார வணங்குறீங்க? பக்தர் நாராயண பார்க்கணும் வணங்குறாங்க. தவறு செய்யறாங்க. நாராயண வணங்குறியா? எம்பெருமா அரிய தெய்வம் உலகத்துல வேற எதுவும் தெய்வம் இல்ல. உலகத்துல வேற தெய்வமே இல்ல. அந்த அரிய பாத்துக்கிறீங்களா? கண்ணுக்கு தெரியாத உருவத்துக்கெல்லாம் ஒரு பொட்டு வச்சுட்டு கண்ணுக்கு ஏன்டா கடவுள் கடவுள் சொல்றீங்க? கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பாரு பெரியாண்டம் பண்ணி வெட்டிக்கிட்டு பெரியாண்டம் பண்ணி வெட்டிக்கிட்டு வீரபத்திரம் பேசிக்கிறேன். பெரியாண்டவர் பெரியாண்டவர் பெரியாண்டவருக்கு என்ன சுத்தி விடுவாங்க? என்ன பண்ணிதான் சுத்தி விடுவாங்க? அப்ப நான் பண்றியா? நான் ஆறு போய் பண்ணி நீர் பண்ணி நீ இல்ல பண்ணிய ஆண்டவர் அப்படி சொன்னது நாட்களை தர்மம் பண்ண கொள்ளுங்க. ஆண்டவர் என்ன நினைச்சிருக்கிறார்? சரி ஆண்டவர் எங்கே நிறைந்தவர் முன்னில் இருப்பார், எண்ணில் இருப்பார், விண்ணில் இருப்பார், மண்ணில் இருப்பார், தூணில் இருப்பார், துரும்பில் இருப்பார், பாவி என்ன நினைச்சீங்க? இப்ப கூப்பிட்டா வருவாரா? வருவார். கூப்பிடு. கோவிந்தா கோவிந்தா எங்களை யார் என்று கேட்கின்றீங்க? நீ மூவருங்க. நாங்கள் தான் ஆம்பளைங்க. பத்து சிரம் 20 கரம் படைத்தவன். உடம்பு ஊர்ல எடுத்துக்குது. வாய் வார்த்தை வேண்டாம். ஆமா நான் சொல்வதை போட்டு சொல்லிவிட்டால் உன் உயிர் நிலைக்கும். இல்லை என்றால் உயிர் போய்விடும். நாங்க என்ன சொல்ல வேண்டும்? இலங்கேஸ்வரனே தெய்வம். நாம் எல்லோரும்
வந்து செய்வோம் செய்வோம். தெய்வம் நீங்களா? ஆமா. போதிருந்து வையா. செத்து செத்து பிழைக்கக்கூடிய மாநில நீ. உன் பேரை நாங்க உச்சரிக்க வேண்டுமா? சொல்ல. ஒரு பொழுதும் நட முடியாது. முடியாது சொல்ல. சுகுமாரியா நம்மளையும் கூட்டு சேர்த்துட்டானுங்களா? எங்க கூட்டத்தில் ஒன்றாக சேர்ந்து விடு. உங்களுக்கும் கொடுக்கின்றோம். இவங்க கூட்டத்தில் நாங்க உலகத்திலே நாராயணன் பெயரை சொல்லவே கூடாது. சரிதானா? அந்த பெயரை தான் நாங்க உச்சரிப்போம். நாராயணன் பேரை சொல்லுவியா? அந்த பேர் வேணா, நான் சொல்ற மாதிரி சொல்லு. இந்த வாரம் என்ன வாரம் தெரியுமா? கொட்டை எடுக்க வாரம். கொட்டை எடுக்க வாரம். கொட்டை நீங்க இருக்கக்கூடாது. நாராயணா சொல்லக்கூடாது. சரிதானா? நான் சொல்ற மாதிரி சொல்றீங்களா? சொல்லுங்க. அந்த கோவிந்தானே தெய்வம், நாம் எல்லாரும் துதி செய்வோம். அந்த கோவிந்தானே தெய்வம், எல்லாரும் துதி செய்வோம். கோவிந்தானே தெய்வம். என்னங்க கூட சேர்த்துக்கிட்டு அவன் பேர் சொல்லாதீங்க. ஏய், நாராயண பேர் தான் சொல்லக்கூடாதியா? கோவிந்த பேர் சொல்லிட்டா கோவிந்தனா என்ன? அவனுக்கு அதே பேரா? சரி, அது விடு. அது விடுங்கடா. கோவிந்த பேர் சொல்லக்கூடாது. வேற எப்படி சொல்லுங்க? கோவிந்த சொல்லக்கூடாது. அதாரி கரிய தெய்வம், நாம் எல்லாரும் துதி செய்வோம். அதாரி கரிய தெய்வம், நாம் எல்லாரும் துதி செய்வோம். சொல்லிக்கிறேன். அரிகரிய தெய்வம்னா அது என்ன அவன் தானா? ஒரு ஆள் எத்தனை பேர் வச்சிருந்தா நாராயணன்
கோவிந்த கோபால கோவர்த்தன கார்மேக கமலக்கண்ண மாயவன் தூயவன் மதிசூதனன் உலகளந்த உருமாறிவன் ஏக சங்கரேஸ்வரன் பதிய காத்தவன் வெளிகொண்டோரை அழித்தவன் சப்பலா அப்படின்னு பல பேர் அவனுக்கு. எதிரி பேர் சொல்லக்கூடாது, நீ ஏன் சொல்றான் பேர? யாரால உன்னை மாத்திட்டா யாரு? இந்த வாரம் என்ன வாரம்? கொட்டை எடுக்க மாட்டேன். 40 பிராடி பசங்க நீச்சிலே செத்து பாரு. மேல நாந்து போட்டுக்கறேன், கீழே பட்டி போட்டுக்கறான் பாரு. ஏய் அபிஷ்டு யார் அபிஷே? பாவமீதல்லவா பார்ப்புகள் மன்னா பாவமீதல்லவா பார்ப்புகள் மன்னா பச்சை மலர் தீவித்தாயே நீ பாவமீதல்லவா பார்ப்புகள் மன்னா வானவர் அறிந்தார் எலனோ செய்வார் வானவர் அறிந்தார் எலனோ செய்வார் நன்றி மறந்து விட்டாயே நீ பாவம் இதல்லவா பார்ப்புகள் மன்னா சாப்பாட்டு உட்கார்றாங்களா? அந்த மாதிரி அவன் நாக்கால இவன் நாம கை, இவன் நாக்கால அவன் நாம கை. திரும்பிடா புதுல. ஐயா வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா. பாத்து ஏற்கனவே பாவம் ஐயா. அரே அபிஷ்டு உன நாக போட்டு என் பெயரை சொல்ல முடியுமா? முடியாது. இருக்கவே கூடாது. நாராயணன் பேரு சொல்லக்கூடாது. அந்த குரூப்புக்கெல்லாம் லீடர் ஊர்தான் அதெல்லாம் இவனை வெட்டு. கலகக்கார பயணை வந்த கலகம் போன கலகம் நின்ன கலகம் உட்கார்ந்த கலகம் எங்க பொண்ணு வாய தந்த சொல்லாத. ஏன் சொல்லக்கூடாது? அவன் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. என்று முதல் அவன் பெயரை சொல்லக்கூடாது. பேரை உச்சரிப்பது ஆமா, எதற்காக? என்னுடைய தோள்கள் குறைவடைந்து விட்டது. இந்த உலகத்திலே பலசாலி ஒரு வீரன் இருக்கிறான் என்றால் அது தென்னிலக வேந்த ராமணேஸ்வரராக தான் இருக்க வேண்டும். ஆமா, உனக்கு நிகரானவன் ஒருவன் இருக்கிறான். இந்த இல்லைன்னா உன்னே இதோ பாருங்க, அவன் சொல்வதை போலவே
ஒருமுறை சொல்லிவிடுங்கள். புடிங்க அடிமடி நீங்களே இப்படி உரிக்கலாமா? நம்ம நாவில் குடியிருப்பது யார்? ஆண்டவன். ஆண்டவனை தவிர வேற பேர் நம்ம சொல்லலாமா? நான் இல்லை என்று மறுக்கவில்லை. உயிர் தப்பிக்க வேண்டும் என்றால் பொம்பளைங்க ஒருமுறை சொல்லிவிடுங்கள். அப்படி ஒரு முறை தானே? மற்றது நான் பார்த்து விடுகிறேன். அப்படியே நீங்கள் அனைவரும் ஒன்றுதானே? ஆமா எல்லாம் ஒரே குரூப் தான். ஒன்றுதான். ஒரே ஜமாவிடுங்கள். அவருக்கு சுவாமி ஒரே ஒரு இடத்துக்கு தான் வண்டி வேகமா போகும், நடையும் வேகமா போகும். அந்த இடம் என்னன்னு அனைவருக்குமே தெரியும். டாஸ்மாக் கடைக்கு மட்டும்தான் வண்டி 100ல போகும். வரும்போது 108ல வார்னு வருவாங்க. நடக்கிறவங்க என்ன பழக்காது? மட்டும்தான் அவ்வளவு வேகம் போனோம். என்ன ஏன் சுரேஷ் விட வேகமா போகிறேன்? ஆமா உட்காந்துக்கிட்டு யார் தெரிந்தா உட்காந்துக்கிட்டே அமர்ந்து கொண்டிருப்பது யார் தெரிகிறதா? பெண்ணிலக்கை வேண்டாம். பயபக்தி அடக்கொடுக்கமா படிவா போனோம். என்ன செய்யணும்? படிவா என்ன இலங்கேஸ்வரனுடைய தெய்வம் நாம் எல்லோரும் துதி செய்வோம். ஒழுங்கா சொல்லி முதல்ல அவன் ராவணேஸ்வரன் கூட சொல்லு. ராவணேஸ்வரனே தெய்வம். நாம் எல்லாரும் சரி தெய்வம். எதற்காக அடிக்கிறேன்? ராவணேஸ்வரனே தெய்வம். எல்லாரும் துதி செய்வன்றா, சதி செய்வன்றா. சதி செஞ்சு எங்களை காலிப்படுத்துறா. வாயில வந்துடுது. கொலை பண்ணிடுது. ராவணேஸ்வரனே தெய்வம். நாம எல்லாரும் தெய்வம். ராவணேஸ்வரனே தெய்வம். நாம எல்லாரும் தெய்வம். அடுத்த வாய் ராமேஸ்வரனே தெய்வம். ராவணேஸ்வரனே ராவணேஸ்வரனே எல்லாரும் தெய்வம். என்ன அழகா புள்ளாண்டா என்ன அழகா சொல்லிட்டு போன. அவனுக்கு சொல்ற மாதிரி சந்த சிந்து பையன் சிந்து. ஏய் ஏய் வாய் பச்சாதுக்கு. ஐயோ எந்த வாய் வர பாய்ங்க வாய காமி ரேகி தவுங்க. தெய்வம் என்ன பையல சித்தி வாடா டேய். தங்கம்மா பொறுமையா வாடா. வாடா அச்சுரு போறான். தொட்டால் பீ காலை எங்க தூக்குறா? யாரியா நீயா? நீ சொன்னா கை வராது. ஓடி போடா. எங்க அவுத்துறா? என்ன அவுத்துறா? என்ன அவுத்துறா? பொறுமையா நிதானமா போறோம். ஆமா. அருமைகட்ட பல கோவிலுக்கு போனா கூட பலமாக சென்று இடமாக வர வேண்டும். ஆமா. மலை எது இடம்னு தெரியாத குறுக்கு நெருக்க வந்தினா குடும்பம் நல்லா ராவணேஸ்வரனே தெய்வம். நாம் எல்லாரும் சரி செய்வோம். ராவணேஸ்வரனே தெய்வம். நாம் எல்லாரும் ஆமா மாநாடு நடந்துக்குது. குவாட்டர் கோயில் பிரியாணி தருவாங்க. பெரிய குடிக்காத்த குமரன் யாரு நீ?
ஏய் நீ சாப்பிடுறது இல்லையா? ஏய் மாடிடா. பொறுமையா போ. கை என்ன மூடிக்கிறேன்னு தெரியல, என்ன விஷயம்? கூட பாக்கலாம் அப்பப்ப எடுத்துடா. இந்த கட்டல்ல காக்கா வந்து கொத்தி போடுமா? என்னடா விஷயம்? அந்த காலத்துல மலை சுத்தி இப்ப உனக்கு தலை சுத்தி வந்துரும். யார் நினைச்சு பாருடா. நாங்க வாத்த ஊர் சுத்தி போறா. போடா. தீட்டு ஓட்டிக்கணும் என்ன? என் மேல கை வச்சுக்கினா என் கருப்பு உனக்கு ஒட்டி கொண்டு ஆறு ஒத்துரு இத பாருங்க. ஏன் சாப்பிட்டுக்கிறீங்க? என்ன மாமா மாமியான்னு தெரியல. ஏடா நீ மாமாவா மாமியா இல்ல பேசுறேன் பேச்சு வந்து பிராமண மாதிரி இருக்கு. வேற மாதிரி இருக்கு. அவுத்துக்கோ சேத்தனா சொல்லி ஆகணும். இந்த ராவல் யாரு இருக்கா? எவ்வளவு பெரிய சாமான் பாத்தியா? ஆமா அது எதுக்காக வச்சிருக்கிறேன்? அதை வெளிப்படாது, வெளி சொல்ல. ஐயா வெப்பன் சரி அதேதான் அப்படியா? என்ன செய்யணும் இப்போ? இலங்கேஸ்வரனே தெய்வம், நாம் எல்லாரும் துதி செய்வோம். நாராயணா நாராயணா. நாராயணன் பேரே எத்தனை நதி வாங்க வேண்டித்தானே கிட்டே வரை நான் சொல்லுவேன். சொன்ன நீ போய் செய்வேன். அண்ணா அதனால நீயே போய் உள்ள போற பை சிப்பு புடி வச்சுக்கிட்டு அந்த தலைக்கு வச்சுக்கிட்டு படுத்துக்கோ. போன அதை திட்டி நடப்பாரு. போடா ஏ போடா. இலங்கேஸ்வரனே தெய்வம் சொல்லு. என்ன சொல்ல? இலங்கேஸ்வரனே தெய்வம். அப்படியா? ஆமா ஐயோ சண்டை காட்சி நடக்குது. ஸ்லோ மிஸ்ல வர்றாரு ஆளு. போற கீழா ஆளும் பச்சாவுங்க சொல்ல இலங்கேஸ்வரா சொல்லிட்டு போ. சொல்லிட்டு போ. ஒழுங்கா இலங்கேஸ்வரனே தெய்வம், நாம் எல்லோரும் துதி செய்வோம். ஆமா தெய்வம் நாம் எல்லோரும் இலங்கேஸ்வரனே தெய்வம் சொல்லியா? நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? அவர் அருகாமையில இருக்கு. யாரு? ஆமா நீ பெண்ணகர் குண்டு தானே? அவர் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரி மகோதரன். அதனால என் பேரு சொல்லணும். மந்திரி மகோதரனே தெய்வம். போக முடியாது, மாட்டிக்கிட்ட போக முடியாது. மந்திரி மகோதரனே தெய்வம், நம்ம எல்லோரும் துதி செய்வோம். நாயாகுது. நான் போறேன். இதுக்கு மேல சாகர் செத்துக்குவான். ஒரு கனகம் போட்டு வந்துங்கிறேன் பார். என்று சொல்லக்கூடிய எட்டெழுத்து மந்திரத்தை நீ உச்சரிக்கவில்லை என்றால் உன்னுடைய தலை சிதற்சானது வெடித்து 1000 சுக்குநூறாக போக வேண்டும் என்று தத்தீஸ்வரன் கொடுத்த சாபம் தலைக்கு மேல் காத்துக் கொண்டிருக்கிறது. உண்மைதான். அதனால
உனக்கு யாரும் வழிபார்க்க முடியாது. இன்று ஒரு நாள் உன் தாத்தாவை மறந்துவிட்டு என் பெயரை நீ சொல்ல வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? இவை கொண்டு நடத்தி எந்த போன்ற உலகத்தை ஏறி உன் மார்க்கமாக நடத்தியவனே. நீ ஒருவன் சொன்னால் இந்த உலகமே என் பெயரை சொல்லும். என்னால் எப்படி சொல்ல முடியும்? நீ சொல்லித்தான் ஆக வேண்டும். என் தாத்தாவின் நாமத்தை தவிர என் நாவில் வேறு எதுவும் வராது. இன்று ஒரு நாள் சொன்னால் போதும், உலகமே என் பெயரை சொல்லும். இனிவெளியிலே இன்னும் அம்மையாருடைய சாந்தி அம்மையார் ஈண்டெடுத்த மகள் மதிப்பு கூறி சென்னை சேர்ந்து